வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களுடைய 115வது ஜெயந்தி விழாவை உலக அமைதி தின விழாவாக கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் இந்த விழாவிற்கு தலைமை தாங்கி சிறப்பு செய்யக்கூடிய ஆழியார் அறிவு திருக்கோயிலினுடைய தலைவர் அருள்நிதி டாக்டர் SVB ஐயா அவர்களே, வரவேற்புரையும் அறிமுக உரையும் ஆற்றிய உலக சமுதாய சேவா சங்கத்தினுடைய தலைவர் பத்மஸ்ரீ அருள்நிதி SKM ஐயா அவர்களே, முன்னிலை உரை ஆற்றிய முன்னாள் CBI இயக்குனர் பத்மஸ்ரீ டாக்டர் திரு DRK அவர்களே, நன்றி உரை வழங்க இருக்கக்கூடிய அறிவு திருக்கோயிலினுடைய இணை நிர்வாக அறங்காவலர் அருள்நிதி சின்னசாமி ஐயா அவர்களே, அறங்காவலர் பெருமக்களே, பேராசிரியர் பெருமக்களே, கூடியிருக்கக்கூடிய மெய்யன்பர்களே, உங்கள் யாவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை, நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். காம்பியர் பண்ற நாராயணன் அவர்கள் தாறுமாறாக சொன்னார். அதாவது ராமாயணத்தில் வரக்கூடிய ராமச்சந்திரனையும் பேராசிரியர் ராமச்சந்திரனையும் கம்பேர் பண்ணி அவர் அப்படி இவர் இப்படி இவர் அப்படி, அது அன்பின் காரணமாக சொல்லப்பட்ட விஷயம். அதுல எனக்கு அவர் சொன்ன அந்த பட்டியலே எனக்கு ரொம்ப பிடித்தது என்னன்னா, அந்த ராமச்சந்திரன் வானரங்களின் தோழன், இந்த ராமச்சந்திரன் மாணவர்களின் தோழன் அப்படின்னார். நான் நல்ல வேளை ரிட்டையர் ஆயிட்டேன். 2004 ரிட்டையர் ஆயிட்டேன். இன்னைக்கு 2025னா 24 வருஷம் ஆயிடுத்து. இப்ப நாராயணன் அவர்களுக்கு பணிவாக சொல்லுகிறேன், அந்த ராமச்சந்திரன் வானரங்களின் தோழன், இந்த ராமச்சந்திரன் வேலையில் இருக்கிற வரைக்கும் மாணவர்களின் தோழன். 2025 மாணவர்களே வானரங்களாகிவிட்டதால் 2 ராமச்சந்திரர்களும் ஒன்றுதான். எந்த நேரம் என்ன செய்வான்னு ஒன்னும் தெரியாம ஆசிரியர் பெருமக்கள் அவஸ்தையில் இருக்கிறார்கள். நான்லாம் ஐ தேங்க் காட். ஏன்னா நல்ல வேளை கடவுள் 2004 நம்மள ஓய்வு பெற வச்சு வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டார். என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னு தெரியாம ஆசிரியர் பெருமக்கள் கிடந்து திணறிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு அற்புதமான விழா. பொதுவாக எங்க திருநெல்வேலி மாவட்ட பக்கம் வந்தீங்கன்னா, அவன் பெரிய யோகக்காரன்டாம்பாங்க. பெரிய லக்கி ஃபெலோ, யோகக்காரன். எந்த அடிப்படையிலே ஒருத்தனை யோகக்காரன் என்று சொல்வார்கள் என்றால், பெரிய வீடு கட்டியிருக்காண்டா, 2700 ஸ்கொயர் ஃபீட்ல வீடு கட்டியிருக்காண்டா, நீ அவன் வீட்டு வாசல்ல காலை வச்சா போதும் நேர சமயக்கட்டுக்கு போயிடலாம். அந்த அளவுக்கு பளபளன்னு ஃப்ளோரிங் போட்டிருக்காண்டா, காலை வச்சைன்னா வலிக்கிக்கிட்டே நேர கிச்சனுக்கு போயிடலாம். கிச்சனுக்கு போய் ஒரு காஃபி குடிச்சிட்டு மறுபடியும் வலிக்கிக்கிட்டே ஹாலுக்கு வந்துடலாம். பூரா வழுக்கல் தான். 2400 ஸ்கொயர் ஃபீட்ல வீடு கட்டியிருக்காண்டா, பெரிய யோகக்காரன்டா, பெரிய பதவியில இருக்காண்டா. IAS ஆபீசர் IPS ஆபீசர்லாம் அவரை பார்த்தா சல்யூட் போடுவாங்கடா, பெரிய யோகக்காரன்டா. அழகான பஞ்சாயத்து, அந்த ஊர்லயே அவன் பஞ்சாயத்து அழகு. என்ன ஒரே சிக்கல், சொன்ன பேச்ச கேட்க மாட்டா, இருந்தாலும் யோகக்காரன்டா.
அவன் செஞ்ச யோகமே அவன் பிள்ளைய தாண்டா. சொன்ன பேச்சு அப்படியே கேட்பாங்கடா. ஏவா மக்கள் மூவா மருந்து நாங்க இல்லையா? ஒரு தாயோ தகப்பனோ என்ன நினைக்கிறார்கள் என்பதை குறிப்பறிந்து அவர்கள் சொல்வதற்கு முன்னாலேயே பிள்ளைகள் அதை செய்து முடித்து விடுவார்கள் என்றால் அந்த தாய்க்கும் தகப்பனுக்கும் முதுமை கிடையாது, வயோதிகம் கிடையாது. ஏவா மக்கள் மூவா மருந்து. பெரிய யோகக்காரன்டா. இப்படி ஒரு பட்டியல் போடுவாங்க. ஒரு யோகக்காரன்னா பெரிய வீடு, பெரிய பதவி, பேங்க் பேலன்ஸ். பேங்க்ல போய் கேட்ட உடனே லோன் கொடுக்குறாங்கப்பா. பெரிய யோகக்காரன்ப்பா. எத்தனை கோடி கேட்டாலும் கொடுக்குறாங்கப்பா. அவ்வளவு நம்புறாங்க அவரை. நான் ஒரு தடவை பேங்க்ல லோன் போட போற போது என் ஃப்ரெண்டு ஒருத்தன் கேட்டான், நீ பேங்க்ல லோன் போட போறியா கடன் வாங்க போறியான்னா. ரெண்டும் ஒண்ணுதானடான்னு. பேங்க்ல லோன் போட போறியா கடன் வாங்க போறியா? ரெண்டும் ஒண்ணுதானடா. ஒன்னும் இல்ல ப்ரொஃபசர், லோன் வேற கடன் வேற. என்னடா லோன் இங்கிலீஷ்ல கடன் தமிழ்ல, இது என்னடா வேற வேறங்கிற. ஒரு வித்தியாசம் இருக்கு ப்ரொஃபசர். என்னடா வித்தியாசம்? கடன் வாங்கினா பேங்க்கு திருப்பி கட்டணும், லோன் வாங்கினா திருப்பி கட்ட வேண்டியதில்லை. இந்த தத்துவத்தை உனக்கு யாரா சொன்னா? மல்லையாங்கிறான். லோன் வேற கடன் வேறங்கிற தத்துவத்தை உனக்கு யாரா சொன்னானா? மல்லையாங்கிறான். அவர் பாட்டுல ஃப்ரீயா சுத்திக்கிட்டு இருக்காரு, ஒன்னும் செய்ய முடியல. பெரிய யோகாரன் பட்டியல் பெருசா போடுறாங்க. நான் இன்றைக்கு இந்த பெரிய சபையில், ஆத்மீகம் நிறைந்த சபையிலே சொல்லுகிறேன், இவர்களெல்லாம் யோகக்காரர்கள் என்பது உண்மையாக இருந்தால் கூட வேதாத்திரி மகரிஷி போன்ற ஒரு அருட்தந்தையின் பாதத்திலே உட்கார்ந்து அவரிடத்திலே பாடம் கேட்பதற்கும் பயிற்சி பெறுவதற்கும் வாய்ப்பு கிடைத்த பெருமக்கள் தான் நிஜத்தில் யோகக்காரர். அப்படியானால் இது இந்த கூட்டம் முழுமையே யோகக்காரர்கள் கூட்டம். சபையில உட்கார்ந்திருக்க எல்லாரும் யோகக்காரர்கள். இந்த யோகக்காரர்கள் மத்தியில் பேசுகிற நான் மிகப்பெரிய யோகக்காரர், மிகப்பெரிய யோகக்காரர். மனிதனுடைய மகிழ்ச்சி பெரியோர்களே மெட்டீரியலா இருக்கக்கூடாது, ஸ்பிரிச்சுவலா இருக்கணும். அதுதான் ஐயா சொன்னார்கள் ஆன்மீக ஆனந்தம். ஆன்மீகத்தில் ஆனந்தம், மகிழ்ச்சி வேற, ஆனந்தம் வேற. ஹாப்பினஸ் வேற, எக்ஸ்டசி வேற. ஹாப்பினஸை விட கீழே லோயர் லெவல் பிளஷர். நீங்க ஒரு கார் வாங்கினீங்கன்னா அது பிளஷர், அதனாலதான் அதுக்கு பேரே பிளஷர் கார்னா. காருக்கு பேரே பிளஷர் கார்னு தானே சொன்ன, ஹாப்பி கார்னு சொல்லல. பிளஷர் கார்ல போறவனெல்லாம் ஹாப்பியா இருக்கானா சொல்ல முடியாது. காரு பிளஷர், ஆனா உள்ள உட்கார்ந்து போற முதலாளி ஹாப்பியா இருக்காரா சொல்ல முடியாது. அப்ப பிளஷர் வேற, ஹாப்பினஸ் வேற. ஸ்பிரிச்சுவலா ஆன்மீகமா கிடைக்கிறது எக்ஸ்டசி, அதுக்கு ஆனந்தம். அந்த ஆனந்தத்தை பயிற்சிகளின் மூலமாக, மனவளக்கலை பயிற்சிகளின் மூலமாக நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். உலக அமைதி எங்க தொடங்கணும்னு மகரிஷி நினைக்கிறார் அப்படின்னா, இங்க பேசின ஐயாலாம் சொன்னாங்க, தனி மனித அமைதியில தான் உலக அமைதி தொடங்க வேண்டும். அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். தனி மனித அமைதி அப்படின்னா என்ன அப்படின்னா, பர்சனல் பீஸ். நான் அமைதியா இருக்கணும். இன்னைக்கு தனி மனித அமைதி தான் குறைவா இருக்கு. நீங்க யாராவது ஒருத்தரை பார்த்து என்ன மாமா எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேளுங்க. ஒரு 100 பேர்கிட்ட கேட்டு பாருங்களேன், மாமா எப்படி இருக்கிறீங்கன்னு. ஒரு 100 பேர் மாமாவா இருக்கணும்னு இல்ல, சித்தப்பா பெரியப்பா
என்ன சித்தப்பா எப்படி இருக்கிறீங்க, மாமா எப்படி இருக்கிறீங்க, மச்சான் எப்படி இருக்கிறீங்க கேட்டு வர்றேன். 199 பேரு என்னமோ இருக்கேன், நல்லா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன், சௌக்கியமா இருக்கேன், நிறைவா இருக்கேன், நிம்மதியா இருக்கேன். எத்தனை பேரையா சொல்றாங்க? எத்தனை பேர் சொல்றாங்க? என்னமோ இருக்க, என்னமோ தலையெழுத்து ஓடிக்கிட்டு இருக்கு. அதுல இன்னும் கிளைமேக்ஸ்ல போய் சில பேர் சொல்லுவான், நம்மள கூப்பிட மாட்டேங்கிறான். யாரு? சிபிஐ இயக்குனரா? யாரு கூப்பிடுறது? அங்க கூப்பிடணுமா? அவன் இவரு ஆசைப்பட்ட உடனே கூப்பிட்டுருவாங்களாக்க. அதுக்குன்னு ஒரு காலம் வரணும்ல. எல்லாரும் ஒரு வெறுப்பிலும் விரக்தியிலும் விசனத்திலுமே பேசிக் கொண்டிருக்கிறார். அப்படித்தானே? எல்லாம் ஒரு வெறுப்பு, ஒரு விரக்தி, ஒரு டிப்ரெஷன். எதுலையும் மனதை ஒருமைப்படுத்த முடியல இன்னைக்கு, எதுலையும். அதுவும் இந்த செல்போன் வந்த பிறகு பாத்தீங்கன்னா எதுலையும் ஒருமைப்படுத்த முடியல. மன அலை பாஞ்சுக்கிட்டே இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த தனி மனித அமைதி இல்லை, லேக்கி. ஒரு பெரிய சிஸ்டத்துல ஒரு புரோகிராம போட சொன்னா 1/2 மணி நேரத்துல அற்புதமா போடுற இளைஞன் ஒரு சின்ன பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாமல் தற்கொலை செய்து கொள்ளுகிறான். ஆனா அந்த பையன் எஃபிஷியன்ட் ஃபெலோ, டேலண்டட், ரொம்ப திறமைக்கார பையன், ஒரு புரோகிராம அப்படி அப்படி நொடியில முடிச்சு கொடுப்பான் சிஸ்டத்துல. அவ்வளவு திறமைக்கார பையன் ஏன் தற்கொலை முடிவுக்கு போகிறான்? என்ன காரணம்? அவன் சம்பளம் வாங்கினானே ஒழிய அவன் சமாதானமாக வாழவில்லை. 2 லட்சம் 3 லட்சம் சம்பளம் வாங்கினான், ஆனா அவன் மனசுக்குள்ள சமாதானம் இல்லை, தனி மனித அமைதி இல்லை. ஒரு கார்பரேட் கம்பெனியில மெடிக்கல் செக்அப் எம்ப்ளாயிஸுக்கெல்லாம் அது அப்பப்போ செய்வாங்க. ஒரு 100 பேருக்கு மெடிக்கல் செக்அப் பண்றாங்க. 100 பேர்ல 98 பேருக்கு பிபி சுகர்லாம் ஹையா இருக்கு. அந்த எம்ப்ளாயிஸ்ல 2 பேருக்கு பிபியும் இல்ல, சுகரும் இல்ல. டாக்டர் சர்டிஃபை பண்றாரு. என்ன சர்டிஃபை பண்றாருன்னா, 100ல 98 பேருக்கு பிபி இருக்கு, சுகர் இருக்கு, ஆனா 2 பேருக்கு மட்டும் சுகர் இல்ல, பிபி இல்ல அப்படின்னு அந்த கார்பரேட் கம்பெனி அந்த பிபி சுகர் இல்லாத 2 பேரையும் டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. எவ்ரிபடி வாஸ் சர்ப்ரைஸ்ட். எதுக்கு டிஸ்மிஸ் பண்ண? எங்க கம்பெனில வேலை பார்த்த பிறகு பிபி வரலைன்னா நீ ஒழுங்கா வேலை பார்க்கலன்னு அர்த்தம். சார் எங்க இருந்து சார் தனி மனித அமைதி வரும்? தனி மனித அமைதி போறதுக்கு நான் கண்டுபிடிச்ச 2 காரணங்கள் சொல்றேன். தனி மனித அமைதி குறைந்ததற்கு 2 காரணங்கள் என்ன தெரியுமா? நாம் என்ன செய்கிறோம்? ஆசைகளை எல்லாம் தேவைகளாக மாற்றுகிறோம். இப்ப நான் சொல்றது சும்மா சிரிப்புக்கு சொல்ல, தயவு செய்து நான் சும்மா லைட்டா இருக்கணுங்கிறதுக்கா. ஏன்னா ரொம்ப சீரியஸாவே பேசிக்கிட்டு இருந்தா எனக்கு பிபி கூடிரும். ஆழியார் அறிவு திருக்கோயிலுக்கு போயிட்டு பிபி ரைஸ் ஆகி போக கூடாதுல. பிபி கீழே இறங்கி போகணும். தேவைகள் ஆசைகள்னு 2 இருக்குல்ல. இப்ப எனக்கு கார் வாங்கணும்னு ஆசை வந்தா நான் ஒரு பென்ஷனர், ஒரு ஆல்டோவோ ஒரு டிசையரோ தேவை, ஒரு கார் எனக்கு தேவை. ஆனா ஒரு ஆல்டோ, ஒரு டிசையர், இல்ல இன்னும் கொஞ்சம் கூட போனா ஒரு எக்ஸென்ட், அவ்வளவுதானையா. நான் BMW வாங்கணும்னு ஆசைப்பட்டா, ரோல்ஸ் ராய்ஸ் அது ஒருத்தன் சொல்றான், நீங்க ரோல்ஸ் ராய்ஸ் வாங்க, சும்மா வாங்க, சும்மா எவன்டா கொடுப்பான்?
சும்மா வாங்கினா ரோல்ஸ் ராய்ஸ் எப்படி வாங்குறது? BMW. எனக்கு கார் தேவை, ஆனா BMW வாங்கணுங்கிறது ஆசை. ஆல்டோ தான் வாங்க முடியும். இப்ப என்னுடைய தனி மனித அமைதி எப்போ குறையும் தெரியுமா? நான் என்னுடைய ஆசைகளை எல்லாம் எப்பொழுது தேவைகளாக மாற்றுகிறேனோ அப்ப என்னோட தனி மனித அமைதி குறைஞ்சு போயிடும். ஆசைகளை எல்லாம் தேவைகளா மாற்றக்கூடாது. ஒண்ணு. ரெண்டாவது, தனி மனித அமைதி குறைவதற்கு ரெண்டாவது காரணம் என்ன தெரியுமா? கஷ்டங்களை எல்லாம் கவலைகளா மாத்திரு. கஷ்டம் வேற, கவலை வேற. கஷ்டங்கிறது வெளியே இருந்து வர்றது, கவலைங்கிறது உள்ள இருந்து வர்றது. கஷ்டத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. சொல்ல புரியுங்களா? எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நான் பட்டிமன்றம் நிறைய போவேன். இப்பதான் காரு, ஏசி, ட்ரெயின் எல்லாம் கொடுக்குறாங்க. முதல்லலாம் அரசாங்க பஸ்ல தான் போவோம். எனக்கு ஒரு அதிர்ஷ்டம். அது என்ன, யோகக்காரன்ல. அதனால எனக்கு என்ன அதிர்ஷ்டம்னா, நான் எப்பவுமே இந்த விண்டோ சீட்ல தான் உட்காருவேன். அது எனக்கு பிடிக்கும். வேடிக்கை பார்த்துட்டே போவேன். விண்டோ சீட்ல உட்கார்ந்தா இன்வேரியபிளி எவ்ரி ஜர்னி, ஒவ்வொரு பிரயாணத்திலையும் என் பக்கத்து சீட்ல குண்டா ஒரு ஆள் வந்து உட்கார்ந்துரும். இவ்வளோ பெரிய சைஸுக்கு ஒரு ஆள் வந்து உட்காந்து. அப்புறம் பெரிய யோகம் என்னன்னா, டிக்கெட்டு கூட வாங்காம தூங்கிடுவான். தூங்கினாலும் பரவாயில்ல, அவன் மொத்த வெயிட்டையும் நம்ம மேல போடுவான். நமக்கு உடம்பு அவ்வளவு திடகாத்திரமா இல்லை, வலிக்கும். அண்ணே, இந்த கம்பியில படுத்து தூங்குன வெயிட் தாங்க முடியாது. அவன் என்னை பார்த்து சொல்றான், இனிமே மழை பெய்யுங்கிற. எப்படியா? அவர் வெயிட்ட நான் தாங்கிக்கிட்டே 250 கிலோமீட்டர் போனா மழை பெய்யுமா? இல்ல, எனக்கு வலிக்குதுடா, கம்பியில படுத்து தூங்குடான்னு சொன்னா மழை பெய்யாதான். எங்க அம்மா என்ன இவன் வெயிட்ட தாங்கிறதுக்கா என்னைய பெத்து போட்டா? இந்த அவஸ்தை ஒவ்வொரு பிரயாணத்திலையும் நடந்தது. அது என்னமா கொடுப்புன. அதனால என்ன பண்ண, ஒரு டெக்னிக் கையாண்டேன். விண்டோ சீட்ல போய் உட்கார்ந்துக்கிடுவேன். சைடு சீட்ல என் கர்ச்சிப்பை போட்டுருவேன். என் கர்ச்சிப்பை போட்டுட்டு குண்டு குண்டா வருவாங்க. ஆள் வருதுன, கட்சி போட்டு போயிருக்காங்கல்ல, ஆள் வருது, டீ குடிக்க போயிருக்காங்க, போங்க போய் வேற எங்கேயா உட்காருங்க. பஸ் எல்லாம் சீட்டு ஃபுல் ஆயிடுச்சு. எல்லாம் நம்மளை நோக்கி வந்த குண்டு ஆசாமி எல்லாம் வேற வேற சீட்ல போய் செட்டில் ஆயிட்டாங்க. பஸ் எடுக்க போறாரு. பஸ் எடுக்க போகையில முன் வாசல் வழியா ஒல்லியா ஒரு பையன் ஏறினான். வெரி லீன் அண்ட் லாங்கி ஃபெலோ. ஏறினோன்னா, நானா தம்பி சீட் இருக்கு, சீட் இருக்கு. அவன், அங்கிள் சீட் எனக்கு, உனக்கு தான், வா வா. அன்னைக்கு எனக்கு சரி, இன்னைக்காவது ஒரு நாள் ஒல்லியான பையனோட அமைதியா வெயிட்டு தாங்காம பிரயாணம் பண்ணலாம் அப்படின்னு சந்தோஷமா வந்தான். பக்கத்துல வந்தான். அங்கிள் கர்ச்சீஃப் உங்கதா? ஆமாப்பா. கர்ச்சீஃப் எடுத்து என்கிட்ட கொடுத்தான். கொடுத்துட்டு பின் வாசலை பார்த்து, மாமா இங்க சீட் இருக்கு மாமா, வாங்க நான் பாருங்க. திரும்பி பாக்குறேன், இவ்வளவு சைஸுக்கு ஒரு ஆள் வரும். சார், இப்ப இது கஷ்டமா கவலையா? இப்ப இது கஷ்டமா கவலையா? இது கஷ்டம். இப்ப நான் அந்த பிரயாணத்தை எப்படி சௌக்கியமாக்குறது, எப்படி சௌகரியமாக்குறது? இவன் வெயிட்டை தாங்கித்தான் ஆகணும். நான் என்ன பண்ணணும்னா, எனக்கு தெரிஞ்ச ஸ்லோகத்தை பூரா சொல்லிக்கிட்டே போகணும். எனக்கு தெரிஞ்ச தேவாரம், திருவாசகம், சொற்றுணை வேதியன், சோதிவானவன், பொற்றுணை திருந்தடி பொருந்த கைதொழர், கற்றுணை பூட்டியோர் கடலிற் பாய்ச்சினும் நற்றுணையாவது. யாரு தோல்ல படுத்திருக்கான்ல, நற்றுணையாவது நமச்சிவாயே சொல்லிட்டே போனார். சார், கஷ்டம் வெளியே இருந்து வருது சார். நான் கஷ்டத்தை கவலையா மாத்தி உள்ளுக்குள்ள அறிக்கை விட்டுட்டேன்னா
எனக்கு தனி மனித அமைதி போயிரும். தலைவர் ஐயா சொன்னாங்கல்ல, முக்தினா என்னன்னு சொன்னாங்கல்ல, மகாகவி பாரதி ஒரு வரியில சொன்னா, கவலையற்று இருத்தலே முக்தி. ஒரே வரி. முக்தினா என்ன? முக்தினா போய் கடவுளோட போய் சேர்றது, இறைவனோட போய் சேர்றது, வைகுந்தத்துக்கு போய், அதுவும் நம்மளுக்கு சிவலோக பதவி அடைந்தார். அதுவும் பதவிதான். அங்க போனா சேரல. ஏன்னா இங்க ஏற்கனவே இருந்த பதவியில பூரா ஊழல். அப்புறம் அங்க சிவலோக பதவியிலையும் போய் அதைத்தானே செய்வான். இப்ப தனி மனித அமைதி குறையாம இருக்கணும்னா ரெண்டு விஷயம் பண்ணணும். ஒண்ணு, ஆசைகளை எல்லாம் தேவைகளாக மாற்றக்கூடாது, கஷ்டங்களை எல்லாம் கவலைகளாக மாற்றக்கூடாது. இதற்கு ஒரே வழி நம்ம மனசை நம்ம பக்குவப்படுத்திக்கிறது தான். அதுதான் ஐயா சொல்றார், மகரிஷி ஐயா. மனவளம் அப்படின்னா மனவளம் தான் மனித வளம். ஹியூமன் ரிசோர்ஸ் சொல்றாங்கல்ல, ஹியூமன் ரிசோர்ஸ் மனித வளம். மனித வளம் அப்படிங்கிறது வெயிட் இல்ல, கம்ப்ளெக்ஷன் இல்ல, நிறம் இல்ல. மனித வளம் என்பது மனவளம். அங்கதான் ஆரம்பிக்கணும். தனி மனித அமைதியில தான் உலக அமைதிக்கு பிள்ளையார் சொல்லி போடப்படுகிறது. அந்த தனி மனித அமைதிக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்னா, உடல் நலம், மனவளம், உயிர் வளம், ஆன்ம பலம், மதிநலம். இதெல்லாம் இருந்தா தனி மனித. இந்த மகரிஷி ஐயா சொன்ன இது எல்லாத்தையுமே மகாகவி பாரதியார் ஒரு பாட்டுல சொன்னார். ஒரே பாட்டுல உடல் நலம், மதிநலம், ஆன்ம பலம், உயிர் நலம் எல்லாத்தையும் சொன்னார். அந்த பாடலை நான் பாடல சொல்றேன். முதல்ல பாடலை முழுமையா சொல்லிடுறேன். ஏன்னா இப்போ சொல்லாமலே இருந்தா எனக்கு மறந்துடும். அருமையான பாடல் பாரதி. விசை உரு பந்தினை போல் உள்ளம் வேண்டிய படி செல்லும் உடல் கேட்டேன். உடல் நலம். ஒரு பந்தை சோத்துல அடிச்சோம்னா அந்த பந்து போய் எந்த போர்ஸ்ல போய் அடிபட்டதோ அதே போர்ஸோட திரும்பி வரும். விசை உரு பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன். என் மனசு எப்படி என் உடம்பு இயங்கணும்னு நினைக்கிறதோ அதே மாதிரி என் உடம்பு இயங்கணும். வயசாக முடியாது. ஏன்னா 18 வயசுல ஓடி போய் பஸ்ல ஏறினேன். இப்ப முடியுமா? இப்ப முடியுமா? வயசான பிறகு ஓடி போய் ஏற, குத்தாலத்துல குளிக்க போனா கேலி பண்றான். தென்காசி பக்கத்துல கொட்டுது அருவி, குளிக்கலாம்னு போனா குளிச்சுட்டு வர்ற இளைஞன் கேட்கிற, என்ன என்ன இந்த பக்கம், என்ன இந்த பக்கம் குளிக்க வந்தேன்டா. குளிக்க வந்தியா இந்த வயசுலயா? தண்ணி கொட்டிக்கிட்டு இருக்கு, சட்டி பிச்சுக்கிட்டு இருக்கு, இதுல நீ போய் குளிக்கணும். பார்த்து குளியா, குளிப்பாட்டிட போறாங்க. எப்படி எவ்வளவு தத்துவமா சொல்றான் பாருங்களேன். எனக்கே 10 நிமிஷம் ஆச்சு அவன் என்ன சொல்றான்னு புரிஞ்சுக்கணும். பார்த்து குளியா, குளிப்பாட்டிடுவாங்கிறான். உடம்பு ஒத்துழைக்காது சார். அப்ப சொன்னா, விசை ஒரு பந்தினை போல் உள்ளம் வேண்டிய படி செல்லும் உடல் கேட்டேன். முதல்ல உடல். நசையறு மனம் கேட்டேன். ஆசைகள் இல்லாத மனசு, மனவளம். அதான் மனவளம். அதுக்கு இதுக்குன்னு ஆசைப்பட்டுக்கிட்டே அலையக்கூடாது. அது வேணும், இது வேணும், இது வேணும். எதிர்த்து வீட்டுக்காரன் ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டா நானும் வாங்கணும். எதிர்த்த வீட்டுல ஒரு ரோடு போட்டுட்டு ரோடு ரோலரை நிறுத்திட்டு போயிட்டாங்க. அன்னைக்கு ரோடு போட்டாங்க. எதிர்த்த வீட்டு வாசல்ல சாயங்காலம் 6 மணிக்கு ரோடு ரோலரை நிறுத்திட்டு போயிட்டாங்க. அப்போ பஞ்சாதிகாரி எந்திரிச்சு வாசத்தொழிக்க எந்திரிச்சு கதவை திறந்தா அந்த வீட்டு வாசல்ல ரோடு ரோலர் நிக்குது. புருஷனை போய், என்னங்க என்னங்க என்னங்க, அந்த வீட்டுக்காரி ரோடு ரோலர் வாங்கியிருக்கா, நம்மளும் வாங்கணும்னா விளங்குமா? நசையறு மனம் கேட்டு
விசையுறு பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன், நசையறு மனம் கேட்டேன், நித்தம் நவமெனச் சுடர்விடும் உயிர் கேட்டேன். உயிர், உயிர் நலம், உடல் நலம், மனவளம், உயிர் நலம். நித்தம் நவமெனச் சுடர்விடும், இன்று புதிதாய் பிறந்தோம். தினம் தினம் புதுசு புதுசா உயிர் ஜொலிக்கணும். முகத்தை தொங்க போட்டுக்கிட்டு ஆன்னு பார்த்துக்கிட்டு என்ன உழப்பு உழைக்கிறேன். நித்தம் நவமெனச் சுடர்விடும் உயிர் கேட்டேன். அடுத்துதான் ரொம்ப முக்கியம். அதைத்தான் நீங்க நம்ம என்ன துரியாதீத தவம் அப்படிங்கிறோம்ல, அதுதான் இது. என்ன தசையினை தீ சுடினும், என் உடம்ப பூரா தீ வச்சு சுட்டா கூட சிவசக்தியை பாடும் நல் வரம் கேட்டேன். நமக்கு லேசா கையில தீக்குச்சி நெருப்போட பட்டுச்சு, சனியம் பிடிச்ச தீ. இவன் கவனம் குறைவா இருந்துட்டு தீய திட்டுவான். தசையினை தீ சுடினும், தசையினை தீ சுடினும் சிவசக்தியை பாடும் நல் வரம் கேட்டேன். அடுத்தது மதிநலம். அறிவு வேறு ஞானம் வேறு, அறிவு வேறு ஞானம் வேறு. வீடு, மகரிஷி தான் சொல்லுவார், வீடு கட்டுவதற்கு அறிவு வேண்டும், ஆனால் அந்த வீட்டுக்குள் ஒரு குடும்பத்தை அமைப்பதற்கு ஞானம் வேண்டும். வீடு கட்டுறதுக்கு அறிவு போதும், ஆனா ஒரு குடும்பத்தை அமைக்கிறதுக்கு, கட்டமைப்பதற்கு ஞானம் வேணும். மதி கேட்டேன், அசைவரு மதி கேட்டேன். அசைவரு மதினா என்ன அர்த்தம் தெரியுமா பெரியவர்களே? நாட் ஆசிலேட்டிங். அசைவரு மதி ஸ்திரமான புத்தி, ஸ்திர புத்தி. இங்கேயும் அங்கேயும் எங்கேயும் அங்கேயும் அலை பாயக்கூடாது, அலை பாயாத புத்தி. எல்லாம் வந்துருச்சா? மகரிஷி ஐயா சொல்ற எல்லாம் இந்த பாட்டுல இருக்கு. விசையுறு பந்தினை போல் உள்ளம் வேண்டிய படி செல்லும் உடல் கேட்டேன், நசையறு மனம் கேட்டேன், நித்தம் நவமெனச் சுடர்விடும் உயிர் கேட்டேன். தசையினை தீ சுடினும் சிவசக்தியை பாடும் நல் வரம் கேட்டேன். அசைவரும் மதி கேட்டேன். இவ்வளவும் கேட்டேன் கேட்டேன்னு அப்பீல் கொடுத்துட்டு அங்கதான் நிக்கிறான் பாரதி. இவை அருள்வதில் உனக்கெதும் தடை உள்ளதோ? யார்கிட்ட? பராசக்திட்ட. ஏமா ஏமா இதெல்லாம் தீஸ் ஆர் மை டிமாண்ட்ஸ். கொடுக்க முடியுமா முடியாதா? இவை அருள்வதில் உனக்கெதும் தடை உள்ளதோ? உனக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா சொல்லு, ஐ வில் மேக் அதர் அரேஞ்ச்மெண்ட்ஸ். பேச முடியுமா சார்? தாசில்தார்கிட்ட போய் பேச முடியுமா? இப்படி கலெக்டர்கிட்ட போய் பேச முடியுமா? சார் இந்தாங்க சார் பெட்டிஷன், செய்ய முடியுமா முடியாதா? கேட்டுட்டு ஆபீஸை விட்டு வெளியே வந்துருவிய? கலெக்டர்கிட்ட கேட்டுட்டு கலெக்டர்கிட்ட கொண்டு போய் இருந்தாங்க அந்த இதான் பெட்டிஷன். சார் இதான் பெட்டிஷன், முடியுமா முடியாது சார்? சார் ஐ கிவ் யூ 5 minutes. முடியுமா முடியாதா கேட்பீங்க? சார் பராசக்திட்ட கேட்டான், சார் இதெல்லாம் எனக்கு வேணும், இதை கொடுக்கறதுக்கு உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? அருள்வதில். அப்ப அவன் மனசு எவ்வளவு தெம்பா இருந்தா அப்படி பேசியிருப்பான். புரியுதுங்களா? அப்ப தனி மனித அமைதிக்கு, உலக அமைதியினுடைய பிள்ளையார் சொல்லிக்கு அடிப்படை மனம். அந்த மனதை கட்டமைத்து அப்புறம் குடும்ப அமைதி. தனி மனிதர்கள் அமைதியாக இருந்து அவர்கள் குடும்பத்துக்குள் போனா அங்க குடும்ப அமைதி வரும். கல்யாணம் பண்ணினவனெல்லாம் குடும்பஸ்தன்னு நினைக்காதீங்க. ரொம்ப பேரு தாலி கட்டிட்டா அவன் கணவன்னு நினைக்கிறான், தாலி வாங்கிட்டா மனைவின்னு நினைக்க. தாலி கட்டினவன் எல்லாம் கணவனும் இல்ல, தாலி வாங்கினவளெல்லாம் மனைவியும் இல்ல. யாரெல்லாம் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்கிறார்களோ அவர்கள்தான் கணவன் மனைவிகள். அதனாலதான் அந்த பாட்டை இல்வாழ்க்கையில கொண்டாந்து வச்சார் வள்ளுவர். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். எங்க வச்சார்? இல்வாழ்க்கைங்கிற அதிகாரத்துல வச்சார். வாழுகிற முறைப்படி குடும்பத்தை நடத்த தெரியணுமா? மகரிஷி குடும்ப வாழ்க்கைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கிறார், குடும்ப அமைதிக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கிறார்.
நல்ல தனி மனிதர்கள் குடும்பம் அமைக்கிறான். இந்த குடும்பம் தான் சமுதாய அமைதிக்கு வழிவகுக்கிறது. நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். A family, a family is a micro society. Society is a macro family. எப்படி எப்படி இங்கிலீஷ் ப்ரொஃபசர், நான் இங்கிலீஷ் ப்ரொஃபசர் சார். நம்பணும், சிரிக்க கூடாது. நான் சொன்னா சிரிக்கிறாரு. இங்கிலீஷ் ப்ரொஃபசர் சார். அது இவ்வளவு கருப்பா இருந்துகிட்டு இங்கிலீஷ் போயா. மறுபடியும் அந்த வாக்கியத்தை சொல்றேன். A family is a micro society. குடும்பம் என்பது ஒரு சிறிய சமூகம். குடும்பம் என்பது ஒரு சிறிய சமுதாயம். சொசைட்டி இஸ் ஏ மேக்ரோ ஃபேமிலி. சமுதாயம் என்பது ஒரு பெரிய குடும்பம். அவ்வளவுதான் சார். எல்லா தத்துவமும் அதுல அடங்கிருச்சு. குடும்பம் என்பது ஒரு சின்ன சமுதாயம், சமுதாயம் என்பது ஒரு பெரிய குடும்பம். கல்யாணம் பண்ணிட்டா குடும்பஸ்தன் ஆயிரும், அதெல்லாம் முடியாது. எங்க தாத்தாவும் எங்க ஆச்சியும் ஏறத்தாழ 62 வருஷம் தாம்பத்தியம். அன்னைக்கு வெட்டிங் டே கிஃப்ட் கிடையாது, பர்த்டே கிஃப்ட் கிடையாது, டார்லிங் கிடையாது, ஸ்வீட்டி கிடையாது, ஹனி கிடையாது. அவர் வாட்டுல தறி நெஞ்சுக்கிட்டு இருப்பாரு, எங்க ஆச்சி அவ வாட்டுல தார் சுத்திக்கிட்டு இருப்பா. இவ்வளவுதான் லைஃப். தறியை விட்டு இறங்கினா கஞ்சியை வைப்பா, குடிப்பாரு. அப்பப்போ சண்டை போட்டுக்கிடுவாங்க. உனக்கு அறிவு இருக்காம்பாரு. எங்க ஆட்சி ரொம்ப கூலா இல்லைன்ட்டு போயிடும். ரொம்ப சிம்பிள். ரொம்ப சார், ஒரு ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் வார்த்தையில தான் சார் இருக்கு. ஒரு பிரச்சனைக்கு சொல்யூஷன் எங்க இருக்கு? வார்த்தையில தான் இருக்கு. எங்க தாத்தா அறிவு இருக்கா அப்படிம்பாரு, இல்லைங்கன்ட்டு போயிடுவா. அதுக்கு என்ன அர்த்தம்? உனக்கு கழுத்தை நீட்டின பிறகு எனக்கு எப்படி அறிவு இருக்கும்? நீங்க அதை விட்டுட்டு அவ முந்தானே எடுத்து சொருகிட்டு என்னைய பார்த்து அறிவு இருக்கான்னு கேட்கிற. உனக்கு அறிவு இருக்கா? உங்க அப்பாவுக்கு அறிவு இருக்கா? உங்க அம்மாவுக்கு அறிவு இருக்கா? நான் கூறு கட்டத்தனமா உனக்கு கொண்டாந்து கழுத்து பிரச்சனை நின்றுகிட்டே போவான். குடும்ப அமைதி டமால். இன்னைக்கு பாத்தீங்கன்னா டார்லிங், ஸ்வீட்டி, ஒன்ஸ் இன் எ மந்த் அவுட்டிங், ஏற்காடு, ஏலகிரி, வீக்கெண்டுக்கெல்லாம் ஹோட்டல்ல சாப்பாடு, சினிமா, அப்புறம் பர்த்டே கிஃப்ட்டுங்கிறான், வெட்டிங் டே கிஃப்ட்டுங்கிறான், அதுங்கிறான், இதுங்கிறான். கல்யாணம் ஆகி 2வது வருஷத்துல டைவர்ஸுங்கிறான். என்னடா வெட்டிங் டே கிஃப்ட்டுங்க? நீங்க எங்க தாத்தா வெட்டிங் டேயே அவருக்கு தெரியாது. அவர் என்னைக்கு கல்யாணம் ஆச்சுன்னு கேட்டா தெரியாது. எங்க தாத்தாவுக்கு 62 வருஷம் வாழ்ந்தாங்க சார். நானே எங்க தாத்தா விடுங்க சார், நான் போன மாதம் சுவிட்சர்லாந்து போயிருந்தேன். அங்க இந்த மாதிரி தமிழ்ல கொஞ்சம் பேர் தமிழர்கள் பேசினேன். கொஞ்சம் 2-3 ஃபாரினர்ஸ் வந்திருந்தாங்க. அந்த ஃபாரினர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப அவனுக்கு புரியல, அவனுக்கு தமிழ் புரியல, தமிழ் புரியல. ஆனா எல்லாம் கிளாப் பண்றாங்க, சிரிக்கிறாங்கன்னு உடனே அவன் அனுமானம் பண்றான். ஓ, இந்த ஆள் நல்லா பேசுறான் போல் இருக்கு. அவனுக்கு தமிழ் தெரியாது. எல்லாம் கை தட்டுறாங்க, சிரிக்கிறாங்க. ஓகே. அப்புறம் மேடை விட்டு இறங்கணும்னா, எக்ஸ்கியூஸ் மீ, வென் யூ வேர் இன்ட்ரடியூஸ்ட் த காம்பியர் டோல்ட் தட் யூ ஆர் எ ப்ரொஃபஸர் ஆஃப் இங்கிலீஷ் அப்படின்னா, யா அஃப்கோர்ஸ். நான் ப்ரொஃபஸர், ஹவ் ஓல்ட் ஆர் யூ அப்படின்னா, I am 79. Oh, are you married? 79 வயசு சொல்லும் பிறகு கல்யாணம் ஆயிடுச்சு. அவனுக்கு சந்தேகம். ஏன்னா இவனுக்கு எவனும் பொண்ணு கொடுத்திருக்க மாட்டான்னு நம்புறா. Are you married? அப்படின்னா, yeah, I am married. How long are you married?
about 50 years. அவன், oh my God, 50 long years, that too with the same wife. 50 வருஷம் ஒரே ஒய்ஃபோடையா? அவன் எப்படிடாங்கிறான். எப்படி? அவனுக்கு விளங்கவே இல்லை. எப்படி எப்படி how is it possible? எப்படி எப்படி? நான் மனசுக்குள்ள பக்கத்துல இருந்த அன்பர்கள்ட்ட சொன்னேன், மேலை நாட்டுக்காரனுக்கு 50 ஆண்டுகள் ஒரே மனைவியோடு வாழ்வது என்பது ஆச்சரியமாக இருக்கிறது. ஆனால் என்னை போன்ற தமிழனுக்கு 50 ஆண்டுகள் ஒரே மனைவியோடு வாழ்வது என்பது ஆச்சரியம் இல்லை, ஆசீர்வாதம். சார், வாழ தெரியணும் சார். வாழ தெரிஞ்ச டிரைவிங் சொல்லி கொடுக்கல, டிரைவிங் சொல்லி கொடுக்குறவரு எல்லாம் இப்படி போங்க அப்படி போங்க. டிரைவிங் எங்க சார் படிப்பீங்க? டிரைவிங் எங்க படிப்பீங்க? ஒரு பொட்டல்ல தானே படிப்போம். அங்க பன்னி குறுக்க வராது, நாய் குறுக்க வராது, எதுவும் குறுக்க வராது. திடீர்னு ரைட் சைட்ல கையை காட்டிக்கிட்டு இடது பக்கம் திரும்ப மாட்டாங்க. மெட்ராஸுக்கெல்லாம் போங்க, இங்கிட்டு திரும்புவோம். நம்ம இங்கிட்டு தான் திரும்ப போறான்னு இப்படி வந்தோம்னா இடிப்பான். நம்ம வலது பக்கம் கையை காட்டிட்டு இடது பக்கம் திரும்புறனா, வலது பக்கம் திரும்புற நான் கையை காட்டினேன், நீ இந்த பக்கமா வான்னு சொன்னையாங்கிறான். அவன் ரோடு சென்ஸ். வாழ தெரிஞ்சா குடும்பம் அமைதியா இருக்கு, அவ்வளவுதான். வாழ தெரியலன்னா குடும்பம் ஈகோ. மகரிஷி சொல்றாரு, ஈகோ இருக்கவே கூடாது குடும்பத்துல. கணவனுக்கும் மனைவிக்கு இடையில, அப்பாவுக்கும் பிள்ளைக்கு இடையில நீ பெருசா நான் பெருசான்னு நினைப்பே இருக்கக்கூடாது. மகரிஷி வேடிக்கையா சொல்றாரா உணர்ந்து சொன்னாரான்னு தெரியல, உலக அமைதி வந்துருச்சுன்னா குடும்பத்துல மாமியா மருமக சண்டை இருக்காதுங்கிறார். எப்படி? உலக அமைதி வந்துருச்சுன்னா எது இருக்காதுங்கிறாரு? குடும்பத்துல மாமியா மருமக நாத்தனார் சண்டை இருக்காதுங்கிறார். இன்னைக்கு சார், கணவனும் மனைவியும் சேர்ந்து இருக்கிறார்களே ஒழிய இணைந்து இல்லை. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. கணவனும் மனைவியும் சேர்ந்து ஒரே ரூஃபுக்குள்ள இருக்கிறாங்க, ஒரே வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க. ஆனா இணைந்து இருக்கிறார்களா? இணக்கமாக இருக்கிறார்களா? குறைஞ்சுக்கிட்டே வருது. அது இப்ப கல்ச்சர், ஃபாரின் கல்ச்சர்ல வந்தவர் லிவிங் டுகெதர்ங்கிறான், அதுங்கிறான், இதுங்கிறான், என்னென்னமோ சொல்றான். ஒரு கணவனும் மனைவியும் ஏர்போர்ட்டுக்கு வர்றாங்க, சிங்கப்பூர் போறாங்க. சிங்கப்பூர் போகல, அந்த போர்டிங் பாஸ் போற இடத்துல அந்த கணவனாருடைய ஃப்ரெண்டு, நண்பர், ஸ்கூல்மேட் வந்துட்டார். பழனிசாமி எப்படி இருக்கப்பா? நல்லா இருக்கியா? டே, ஸ்கூல்ல படிச்சதுடா, எப்படா நல்லா இருக்கியா? அவன் மனைவிட்ட சொன்னான், டார்லிங், நான் ரொம்ப நாள் கழிச்சு என் ஃப்ரெண்டு பாக்குறேன், நீ போய் போர்டிங் பாஸ் போட்டு வந்துடும், நான் அது வரைக்கும் வந்துட்டு பேசிட்டு இருக்கேன். அந்த பொண்ணு டிக்கெட் எடுத்துட்டு நேரா போச்சு. போர்டிங் பாஸ் போடுற இடத்துல அந்த போர்டிங் பாஸ் போடுற அந்த பொண்ணு சொல்லிச்சு, சாரி மேடம், அட்ஜசன்ட் சீட், பக்கத்துல சீட் இல்ல, உங்க கணவருக்கும் உங்களுக்கும் பக்கத்து சீட் இல்ல, பி ரோல ஒரு சீட் இருக்கு, எஃப் ரோல ஒரு சீட் இருக்கு, போட்டுருவான்னு. பி ரோல நீங்க உட்காந்துக்குங்க, எஃப் ரோல உங்க வீட்டுக்காரர் உட்காந்துக்கிட்டு, வேற வழி இல்லைன்னா போடுங்கன்னு அந்த பொண்ணு சொல்லிருச்சு. போட்டாச்சு. போர்டிங் பாஸ் போட்டு வாங்கிட்டு வந்தேன். என்ன போட்டியா? போர்டிங் பாஸ் போட்டியா? போட்டு. ஆனா ஒரு சின்ன ஸ்நாக்குங்க, ஒரு சின்ன சிக்கல் என்னன்னா, பி ரோல ஒரு சீட்டு, எஃப் ரோல ஒரு சீட்டு தாங்க இருந்து, அதனால நம்ம தனியா தாங்க உட்காரணும் அப்படின்னு ஒண்ணு. அது என்ன, கணவன் மனைவின்னு சொன்ன பிறகு அப்படி தள்ளி சீட்டு போடு, கொண்டா போர்டிங் பாஸ் கொண்டா, நான் போய் என்னன்னு கேட்டு வரேன் அப்படின்னு எடுத்துக்கிட்டு மறுபடியும் அந்த பொண்ணுகிட்ட போய், அது என்ன நீங்க கணவனும் மனைவியும் சொன்ன பிறகு தள்ளி சீட்டு போட்டிருக்கீங்க அப்படின்னு. ஆமா, நீங்க இவ்வளவு லேட்டா வந்தா நாங்க என்ன சார்? சரி, சாரி சார் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது கவுண்டர்ல. அவன் சொல்ற, இதுக்கு சாரிலாம் கேட்க வேண்டாம், இந்த வேற ரோல உட்கார்ற மாதிரி சீட்டு போட்டு கொடுத்தீங்களே, இதுக்கு நான் ஏதாவது பே பண்ணணுமான்னு கேட்டேன்.
இது இதுக்கு நான் ஏதாவது எக்ஸ்ட்ராவா பே பண்ணணுமா அப்படின்னு கேட்ட உடனே அந்த அந்த கவுண்டர்ல இருக்க பொண்ணு சொல்லியிருக்கு, இல்ல சார் நீங்க பே பண்ண வேணா, மேடம் ஏற்கனவே பே பண்ணிட்டாங்க. இவங்க இவங்க யாரு இவங்க யாரு இவங்க ரெண்டு பேரும் யாரு? ஏங்க இவங்க ரெண்டு பேரும் யாரு? கணவனும் மனைவி. இந்த குடும்பத்துல அமைதி இருக்குமா சார்? மகரிஷி இந்த ரெண்டு பேரையும் கணவன் மனைவின்னு ஏத்துக்கவே மாட்டார். நீங்க மகரிஷி முன்னாடி கொண்டு போய் இந்த ரெண்டு பேரையும் விட்டியனா இவங்கள கணவன் மனைவின்னு ஏத்துக்கவே மாட்டார். நோ ஈகோ, நான் பெருசா நீ பெருசாங்கிற சார். மனதளவில் ஒத்து போகக்கூடிய ரெண்டு உயிர்களின் சங்கமம் தான் குடும்பம். மனதளவில் ஒத்து போகக்கூடிய, அப்ப தனி மனித அமைதியிலிருந்து குடும்ப அமைதி, அப்புறம் அங்கே இருந்து சமூக அமைதி. சமூக அமைதி இன்னைக்கு ஜாதி மதம் பணவெறி. ஒரு காலத்துல ஒரு மனிதனுடைய அந்தஸ்தை ஒழுக்கம் தீர்மானித்தது. ஒரு காலத்துல ஒரு மனுஷன் அந்தஸ்தான மனுஷன்னா அவன் ஒழுக்கஸ்தன் அர்த்தம். வீரம் தீர்மானித்தது, கல்வி தீர்மானித்தது. ஒரு மனிதனுடைய அந்தஸ்தை ஒரு காலத்தில் ஒழுக்கம் தீர்மானித்தது, வீரம் தீர்மானித்தது, கல்வி ஞானம் தீர்மானித்தது. இன்றைக்கு ஒரு மனிதனுடைய அந்தஸ்தை பணம் மட்டும்தான் தீர்மானிக்கிறது. அந்த பணத்தை எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாங்கிற முயற்சியில சமூக அமைதி கெட்டு போகிறது. கல்வி கூடங்களுக்குள்ளே ஜாதி வெறி, கல்விக்கூடங்களுக்குள்ளே ஜாதி வெறி, அடிதடி, மதவெறி. ஐயா தலைமை உரையாற்றிய ஐயா சொன்ன மதவெறி. உலக போர்களுக்கெல்லாம் பெரும்பாலான போர்களுக்கு காரணம் மதவெறி. ஒரே மதத்தை சுவாமி மகரிஷி தான் கேட்கிறாரு, பொய் சொல்லி ஏமாத்துறாங்க. கோட்பாடுகளை காப்பாற்றுவதற்காக போர் என்று சொல்லுகிறார்கள். கோட்பாடுகளை காப்பாற்றுவதற்காக போர் என்றால் ரெண்டு ஜனநாயக நாடுகள் ஏன் போரிடுகின்றன? மதங்களை காப்பாற்றுவதற்காக போர் என்று சொல்லுகிறார்கள். மதங்களை காப்பாற்றுவதற்காக போர் என்று சொன்னால் ஒரே மதத்தை சேர்ந்த ரெண்டு தேசங்கள் ஏன் போரிடுகின்றன? சன்னிஷியா ரெண்டு முஸ்லீம் தானே சார்? சன்னிஷியா ரெண்டு முஸ்லீம் தானே, ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறான். கேத்தலிக்கும் புராட்டஸ்டன்ட் கிறிஸ்துவம் தானே, ரெண்டு தேசம் அடிச்சுக்கிறான். அப்ப மதவெறி ஜாதி வெறி அற்ற ஒரு சமூக அமைதி நிலவிய சமூகம் வந்துட்டா அதனுடைய விளைவு நெட் ரிசல்ட் என்னவா இருக்கும்? இப்படிதான் என்னவா இருக்கும்னு ஒரு ஊர்ல கேட்டேன். தெரியலன்னா விட்டுட்டு போப்பான்ட்டான். எப்படி தெரியலன்னா விட்டுட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போயா, அதை விட்டுட்டு என்னவா இருக்கும். பெருந்தலைவர் காமராஜர் விழால பேச கூப்பிட்டாங்க சார். சமூக அமைப்பு பாருங்க. பெருந்தலைவர் காமராஜர் விழால விருதுநகர்ல பேச கூப்பிட்டாங்க. காமராஜரோட பெருமையெல்லாம் சொல்லிக்கிட்டே வரையில மத்தியில கப்பலோட்டிய தமிழர் வ.உ.சி. அவர்கள் கடைசி தன் சொத்தையெல்லாம் வித்து கப்பல் ஓட்டின தமிழன் கடைசி வயிற்று பாட்டுக்கு வழி இல்லாம மண்ணெண்ணை வித்து பொழைச்சாரியா அப்படின்னு உருக்கமா சொல்றேன். காமராஜர்னு பேர் சொன்ன இடத்துல எல்லாம் கைதட்டினோ. காமராஜர் விழா பெருந்தலைவர்னா கைதட்டுவோம், காமராஜர்னா கைதட்டுவோம், கர்ம வீரர்னா கைதட்டுவோம். வ.உ.சி.ன்னா ஒரு பேரும் கைதட்ட மாட்டேன். அது வேற ஜாதி, இது வேற ஜாதி. சார் காமராஜரும் வ.உ.சி.யும் ஒரே ஜாதி தான் சார். தேச தியாகிங்கிற ஜாதி, அவ்வளவுதான். ஆனா கைதட்ட மாட்டேங்கிறான்.
அப்ப ஜாதிய வெறி, மத வெறி. ஒரு கவிஞன் தான் அழகா எழுதுனா, ஆலயங்களை காப்பதற்காக போராடுகிறீர்கள், தேவாலயங்களை காப்பதற்காக போராடுகிறீர்கள், மசூதிகளை காப்பதற்காக போராடுகிறீர்கள், இந்த போராட்டத்தில் இந்தியாவை தொலைத்து விட போகிறீர்கள். எப்படி? ஆலயங்களை காப்பதற்காக போராடுகிறீர்கள், தேவாலயங்களை காப்பதற்காக போராடுகிறீர்கள், மசூதிகளை காப்பதற்காக போராடுகிறீர்கள், இந்த போராட்டத்தில் இந்தியாவை இழந்து விட போகிறீர்கள். இந்தியாவை இழந்து விட்டால் இதையெல்லாம் எங்கே கொண்டு போய் வைப்பீர்கள்? பணவெறி, மதவெறி. அப்ப சமூகம் போய், அப்ப தனி மனித அமைதியில் தொடங்கி குடும்ப அமைதி, சமூக அமைதி, நெட் ரிசல்ட், ஒட்டுமொத்த விளைவு உலக அமைதி. அமைதி. இந்த தவம் நிறைவு பண்ணையில் ஐயா இல்ல, நம்ம ஆழியார் அறிவு திருக்கோயில்ல தவம் நிறைவு பெறையில என்ன சொல்றீங்க? என்ன சொல்றோம்? அமைதி, அமைதி, அமைதி. 3 தடவை சொல்றோம்ல. 3 ஒரே அமைதியா? 3 ஒரே வார்த்தை தானே. அமைதி, அமைதி, அமைதி. 3 ஒண்ணா? இல்ல சார். நான் ரிட்டையர் ஆயிட்டதுனால நல்லா யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். முதல் அமைதி என்ன தெரியுமா? சைலன்ஸ், மௌனம். இப்ப நீங்க ஒரு லைப்ரரிக்கு போனீங்கன்னா சைலன்ஸ் ப்ளீஸ் அப்படின்னு எழுது. சைலன்ஸ், அதுதான் முதல் அமைதி, மௌனம். நம்ம ஐயா தான் நினைக்கிறேன், நம்ம தலைவர் ஐயாவுடைய சதாபிஷேக விழால நம்ம எஸ்பிபி ஐயா ஒரு உலக அமைதிக்கு ஒரு அருமையான டிப்ஸ் கொடுத்தாரு. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அருமையான டிப்ஸ் கொடுத்தாரு. இந்த மனவளக்கலை பயிற்சிய ட்ரம்புக்கு கொடுங்கன்னார். நீங்க சொன்னார், ஐயா சொன்னார், நாங்க இருந்தேன். மனவளக்கலை பயிற்சிய அவரை நான் என்ன சொல்றேன் ஐயா, ட்ரம்புக்கு மட்டும் இல்ல, எல்லா உலக தலைவர்களையும் கூப்பிட்டு கொடுங்க. முதல்ல ட்ரம்ப கூப்பிடுங்க. முதல்ல ட்ரம்ப கூப்பிட்டு இந்த மௌனம், தியானம், காயகல்பம், சிம்பிளிஃபைடு குண்டலினி யோகா இதெல்லாம் ட்ரம்புக்கு கொடுக்க வேண்டாம். குறைஞ்சபட்சம் மௌனம். அந்த ஆள் பேசாம இருந்தா போதும், உலக அமைதி வந்துடும். என்னத்தையா உளறிக்கிட்டே இருக்கான்? நான் சொல்லித்தான் நிறுத்தினான், நான் சொல்லித்தான் அந்த போரை நிறுத்தினாங்கன்னா அப்புறம் அவனே கொண்டு போய் குண்டை போடுறான். சார், போரை நிறுத்தணும்னு ஆசை உள்ள ஒரு தலைவன் குண்டு போடுவானா சார்? நான் தான் அந்த ஊர்ல போரை நிறுத்தினேங்க, நான் தான் இந்த ஊர்ல இந்த நாட்டுல போரை நிறுத்தினேங்க, அவனே கொண்டு போய் ஈரான்ல குண்டை போடுறான், ட்ரோன் அட்டாக் பண்றான். அதனால நீங்க சொன்னது நான் ரேட்டிஃபை பண்றேன். ஐ ரேட்டிஃபை நம்ம எஸ்விபி ஐயாவோட ஐடியா. ட்ரம்ப் மட்டும் இல்ல, நான் நிறைய தலைவர்கள் பேரெல்லாம் குறிச்சிட்டு வந்திருக்கேன். ரஷ்யால இருந்து புட்டினை கூப்பிடுங்க, இஸ்ரேல்ல இருந்து நெத்தன்யாகு, பாகிஸ்தான்ல இருந்து ஷபாஸ் ஷெரீப், சீனால இருந்து ஜி ஜின்பிங், அப்புறம் இந்த வடகொரியால ஒரு ஆள் இருக்கான். எனக்கு அந்த ஆளை பார்க்கையில எல்லாம் எனக்கு என்ன, வடகொரிய அதிபரை பார்க்கையில எல்லாம் இந்த வடகொரிய அதிபருக்கு ஹேர் கட் பண்ற பார்பரை நான் பார்க்கணும். ஒரு சைஸா வெட்டி விட்டுருக்காங்க. இவனை பூரா கூப்பிட்டு கேட்கிறேன். இந்த இஸ்ரேல் அதிபர், ஈரான் அதிபர் எல்லாரையும் நான் வேணா ஸ்பான்சர் பண்றேன் சார். இவனெல்லாம் எப்படியாவது என் சொத்தை வித்தாவது இந்த ஆளுகளை பூரா அறிவு திருக்கோயில், ஆழியார் அறிவு திருக்கோயில் கூப்பிட்டு வந்து ஒரு மாதம் தங்க வச்சு மௌனம், காயகல்பம், தியானம், குறிப்பா ட்ரம்புக்கு மௌனம். சைலண்டா இருந்தால
சில தலைவர்கள் பேசாம இருந்தாலே உலக அமைதி வந்துடும் சார். அப்ப முதல்ல சொல்ற அமைதி சைலன்ஸ், மௌனம். ரெண்டாவது சொல்ற அமைதி தமிழ்ல 3 ஒரே சொல்லு, ஆனா ஆங்கிலத்துல 3 சொல்லு. சைலன்ஸ். ரெண்டாவது சொல்ற அமைதி காம்னஸ். காம்னஸ் ஃபேமிலி, காம் ஃபேமிலி, காம் சொசைட்டி. ஒரு ஃபேமிலியில காமா இருக்கணுமே ஒழிய சைலண்டா இருக்கக்கூடாது, பேசாமலே இருக்கக்கூடாது. மௌனமா இருக்கிறதுங்கிறது வேற, பேசாமலே இருக்கிறதுங்கிறது வேற. அப்ப சைலன்ஸ், காம்னஸ். மூணாவது அமைதி தான் நம்ம தலைப்பு இன்னைக்கு, பீஸ், உலக அமைதி. அப்ப சைலன்ஸ்ல தொடங்கி எங்க போய் முடியணும்? பீஸ்ல போய் முடியும். இந்த உலக தலைவர்களுக்கெல்லாம் இந்த 3 வந்துருச்சுன்னா, சைலண்ட், காம்னஸ், பீஸ் 3 அவங்களோட நோக்கம் ஆயிடுச்சுன்னா உலக அமைதி தன்னை போல வந்துடும். நான் இன்னும் கூட தலைவர் ஐயாட்ட எல்லாம் நான் ஒரு சின்ன சஜஷன் சொல்றேன். நம்ம இங்க ஆழியார் அறிவு திருக்கோயில்ல 3 பெரிய விழாக்கள் நடத்துறோம். மகரிஷி ஐயாவோட நினைவு தினம், ஜெயந்தி விழா, மனைவி நல வேட்பு. அதோட இந்த அமைதி தினத்தன்னைக்கு அமைதிக்காக நோபல் பரிசு வாங்குறாங்கல்ல ஐக்கிய நாடுகள் சபையில், அமைதிக்காக நோபல் இன்டர்நேஷனல் அவார்டு வாங்குறாங்கல்ல வருஷத்துக்கு ஒரு தடவை. அந்த மாதிரி அமைதிக்காக நோபல் பரிசு வாங்கினவங்களை கூட்டிட்டு இந்த மாதிரி ஒரு விழா நடத்தினா மொத்த மீடியாவோட போக்கஸும் நம்ம ஆழியார் அறிவு திருக்கோயிலுக்குள்ள வந்துடும். இப்ப இந்த 2024 அமைதிக்காக நோபல் பரிசு வாங்கினவர் ஒரு ஜப்பான் நாட்டுக்காரர், நிஹான், இந்த பேரு உச்சரிக்கிறேன், நிஹான் ஹிடான்கியோ. அது நம்ம இதுல கூகுள்ல போய் தேடி பார்த்து எடுத்தங்க, எவ்வளவு உழைச்சிருக்கேன் பாருங்க. நிதான் ஹிடான்கியோ, அவருக்கு தான் 2024 நோபல் பரிசு கொடுத்திருக்கான், அமைதிக்காக நோபல் பரிசு. அவருக்கு ஏன் அமைதிக்கான நோபல் பரிசு கொடுத்தான் அப்படிங்கறத நான் பார்த்து ரொம்ப வியந்து போனேன். அவர் என்ன பண்ணியிருக்காரு? நம்ம ஆழியார் அறிவு திருக்கோயில் மாதிரி அவர் ஒரு ஆர்கனைசேஷன் வச்சிருக்காரு. என்ன ஆர்கனைசேஷன்னா, அணு யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட நாடுகளில், அணு யுத்தங்களால் பாதிக்கப்பட்ட நாடுகளில் உடல் அளவில் பாதிக்கப்பட்டு உயிரோடு இருக்கிற, ஏதாவது புரிஞ்சுதா? அணு யுத்தங்களால் பாதிக்கப்பட்ட நாடுகள், அங்க குண்டு போட்டான், இப்ப அதுல கை போச்சு, கால் போச்சு, கண் போச்சு, ஆனா உயிரோட இருக்கான். அப்ப அணு குண்டுகளால் பாதிக்கப்பட்டு உயிரோடு இருக்கிறான், ஆனா அவனுக்கு உடல் உறுப்புகள் ஊனமிட்டு இருக்கு. அவங்கள பூரா இணைச்சு ஒரு அமைப்பு உருவாக்கி அவங்கள வச்சு அணு யுத்தத்துக்கு எதிரான பிரச்சாரத்தை நடத்தி இருக்கார். ஏன்னா டைரக்ட் விட்னஸ், ஒரு அணு யுத்தத்தால் என்ன விளைவு வரும் அப்படிங்கிறதுக்கு நேரடி சாட்சி யாரு? பார், இந்த கை போச்சு, கண்ணு போச்சு. அப்ப அணு குண்டுகளால் பாதிக்கப்பட்டவர்களை ஒருங்கிணைத்து ஒரு அமைப்பை உருவாக்கி, அந்த அமைப்பு நம்ம உலக சமுதாய சேவா சங்கம்னு அமைப்பு வச்சு அமைதியை நோக்கி பயணிக்கிறோம் இல்லையா? அது போல அவன் வச்சு பாதிக்கப்பட்டவர்களை வச்சே அணு யுத்தம் வந்தா என்னென்ன பாதிப்பு வரும் பாருங்க, இவங்களை பாருங்க, இவங்களை பாருங்க, இவங்களை பாருங்கன்னு காட்டி காட்டி பிரச்சாரம் பண்ணதுக்காக 2024 நோபல் பரிசு, அமைதிக்கான நோபல் பரிசு யாருக்கு? ஜப்பான் நாட்டை சார்ந்த நிஹான் ஹிடான்கியோ. அவர் ஒரு தடவை இன்வைட் பண்ணுங்கிற, கூப்பிடுங்க சார், கூப்பிட்டு இந்த மாதிரி மேடையில போய் ஒரு ஷால் போட்டு, அப்ப நம்ம ஆழியார் அறிவு திருக்கோயில் மேல அப்படியே மொத்த மீடியாவோட போக்கஸ் வந்துச்சுன்னா உலக அமைதிக்கு அது ஒரு பெரிய உத்வேகத்தை கொடுக்கும் என்று நான் நம்புகிறேன். இப்ப முன்னாடி மாதிரி
சேரன் சோழன் பாண்டியன் சண்டை போட்ட மாதிரியே போய் சண்டை போடுறோம். எதுக்காக போர் இல்லாத உலகம் வேண்டும், போர் இல்லாத உலகம் வேண்டும்னு மகரிஷி திரும்ப 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 ஏன் சொல்றார்? ஐக்கிய நாடுகள் சபை வரைக்கும் போய் பேசுறார். ஐக்கிய நாடுகள் சபை இன்னைக்கு வெறும் பப்பட்டு. அவனுக்கு ஒன்னும் வக்கும் கிடையாது, வகையும் கிடையாது. அவன் சும்மா உட்கார்ந்துருக்கான். இந்த ரேஷன் கார்டுல மட்டும் குடும்ப தலைவன் பேர் இருக்கும் பாருங்க. குடும்ப தலைவர் எம் ராமச்சந்திரன். அந்த குடும்பத்துல சல்லி காசுக்கு மரியாதை இருக்காது. ரேஷன் கார்டுல மட்டும் குடும்ப தலைவர். அது மாதிரி இருக்கான் ஐக்கிய நாடுகள் சபை. இஸ்ரேல்ல ஈரான்ல போய் இந்த வீடியோ வருது சார், கண்ணீர் வருது சார். மனசாட்சி உள்ளவங்களால சாப்பிட முடியாது சார். அந்த குழந்தைங்க தட்டை தூக்கிட்டு ஹெலிகாப்டர்ல இருந்து போடுற சோத்து போடுறதுக்காக போய் அந்த பிள்ளைங்க படுற பாடு, கண்ணீர் வருது சார். அதை தடுக்க முடியல யாரால? ஐக்கிய நாடுகள் சபையால தடுக்க முடியல. சாமிஜி சொல்றார், ஐக்கிய நாடுகள் சபையை வலுப்படுத்து. எல்லா உலக நாடுகள்ல இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் கொண்டாந்து எல்லா தளவாடங்களையும் ஆயுதங்களையும் கொண்டாந்து யார்கிட்ட ஒப்படைக்கணும்? ஐக்கிய நாடுகள் சபையில கொண்டாந்து ஒப்பட. இந்த ரஷ்யா, சீனா இந்த மாதிரி பெரிய பெரிய வல்லரசு நாடுகளுக்கு இருக்கிற வீட்டோ பவரை பூரா ரத்து பண்ணு. யாரு சொல்ற? எல்லாமே மகரிஷி சொல்றார் சார். சும்மா அவர் நினைச்சிருந்தாருன்னா அவர் பாட்டுல இங்கேயே உட்கார்ந்துட்டு காயக்கல்பம் தியானம்னு பண்ணிட்டு அவர் பாட்டுல இதே பெருமையோட வாழ்ந்துட்டு போயிருக்கலாம். ஆனா அவர் உலக அளவுல சிந்திக்கிறார். ஐக்கிய நாடுகள் சபை வரைக்கும் போய் அவர் பேசுறார். ஐக்கிய நாடுகள் சபை வரைக்கும் அவரு நான் பார்த்த அளவுல பெருமைப்படுற மகரிஷி அவங்க கண்ணு முன்னாடி கொண்டாந்து நிறுத்துறேன். மகரிஷி was one of the greatest empathizers in the world. சிம்பத்தி வேற, எம்பத்தி வேற. அப்படியே பரிதாபம் வேற, பச்சாதாபம் வேற. பார்த்துட்டு ஐயோ அடிபட்டுட்டானேன்னு போயிட்டா அது சிம்பத்தி. அடிபட்டு கிடக்கிறவன் இடத்துல எண்ணெய வச்சு பார்த்து உடனே அவனுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யறதுக்கு நான் முயற்சி பண்ணா அதுக்கு பேரு எம்பத்தி. So மகரிஷி one of the greatest empathizers. என் புள்ள பென்சில் சீவிக்கிட்டு இருக்கு, லேசா பிளேடு என் பிள்ளையோட விரல்ல பட்டு ரத்தம் வந்துச்சுன்னா என்ன துடிக்கிற? ஐயோ ராஜாத்தி என்ன பார்த்து சீவக்கூடாதம்மா, ரத்தம் குபு. அங்க கை கால் செதறி உயிர் போய் உடல் புதுசா கல்யாணம் ஆனவன் பஞ்சாதி கூட ஒரு 4 நாள் கூட இல்லாம போய் போர்க்களத்துல என்னைக்காவது எம்பத்தைஸ் பண்ணியிருக்கோம்? என்னைக்காவது வருத்தப்பட்டிருக்கோம்? அங்க போர் நடந்துகிட்டு இருந்தா அங்க தீபாவளி கொண்டாடிக்கிட்டு இருந்த ஆட்கள் தானே நாம. ஆனா மகரிஷி அப்படி இல்லை சார். அவர் ஆன்மீகத்தின் வழியாக இந்த உலக அமைதியை கொண்டு வந்து விட வேண்டும். அவர் நல்ல சிந்திச்சு ஒரு விஷயம் சொல்றார். ராணுவ வீரர்களே, தேசபக்தர்கள் என்கிற பெயரில், தியாகிகள் என்கிற பெயரில், வீரர்கள் அப்படித்தானே ராணுவ வீரர்களை சொல்ற. தேசபக்தன், தியாகி. தேசபக்தி என்கிற பெயரில், வீரம் என்கிற பெயரில், தியாகம் என்கிற பெயரில் ராணுவ வீரர்களை இந்த உலக தலைவர்களும் ஆயுத தளவாட உற்பத்தியாளர்களும் பலிகடாக்கள் ஆக்கி கொண்டிருக்கிறார்கள் என்று மகரிஷி பேசுகிறார். ராணுவ வீரர்களை பலிகடாக்கள் ஆக்குகிறோம். நீங்க கோயிலுக்கு பலி கொடுக்கறது கொண்டு போற கடாவை இழுத்துக்கிட்டு போயில முன்னாடி ஒருத்தன் புல்லு புடிச்சுக்கிட்டே போவான், இல்ல அகத்திக்கீரையை புடிச்சுக்கிட்டே போவான். அது நமக்கு அகத்திக்கீரை கொடுக்கறதுக்கு தான் அதை நோக்கியே போகும். கோயிலுக்குள்ள போன உடனே அது பலி கொடுக்கறது குங்கும போட்டுலாம் வச்சிருப்பாங்க அந்த ஆட்டுக்கு கோயிலுக்குள்ள கொண்டு போய் கொஞ்சம் அந்த பூசாரி என்ன பண்ணுவான், தண்ணியை தூக்கி பளிச்சுன்னு எறிவான். தண்ணி போட்ட உடனே ஆடு என்ன பண்ணும், பிடிக்கும். ஆத்தா வரம் கொடுத்துட்டான்னு வெட்டிடுவாங்க. ஏன் தண்ணிய பூசாரி மேல தொழி,
தண்ணி பூசாரி மேல தொளித்தாலும் பூசாரி பாருல, ஆத்தா வரம் கொடுத்தன வெட்டு அவனை. ராணுவ வீரர்களையும் பலிகடாக்களையும் ஒன்னா வச்சு சம்பளத்தை, அந்த ராணுவ வீரர்களுக்கு கொடுக்கிற சம்பளத்தை அந்த ஆட்டுக்கு முன்னாடி புடிச்சிட்டு போற பாருங்க புல்லு, அது சொல்றாரு சார். ராணுவ வீரர்களுக்கு கொடுக்கிற சம்பளம், பலிகடாவுக்கு முன்னாடி காட்டப்படுகிற இலைத்தலைகள். மகரிஷி எழுதுற. இப்ப நிறைவு பண்ற, எந்த ராணுவ வீரனாவது விருப்பப்பட்டு போய் சட்டை போடுவான்னு நினைக்கிறீங்களா? சத்தியம் பண்ணி சொல்றேன், கிடையாது சார். அது அவனுக்கு சம்பாத்தியத்துக்கான ஒரு வழியே ஒழிய. இப்ப மாணவர்கள் வகுப்புக்கு வர்றாங்கல்ல, படிக்கிறதுக்காக வர்றோம், டைம் பாஸ், சம்பளத்துக்காக. எந்த யுத்தத்திலேயாவது பெரிய தலைவர்களோ, இந்த ட்ரம்போ நெத்தன்யாகுவோ புட்டினோ அடிபடுறானான்னு பாருங்க, அவன் சேஃபா இருப்பான். ராணுவ வீரர்கள் தான் பலி கொடுக்கப்படுகிறார். அவனுக்கு மெடல் எல்லாம் குத்திருப்பாங்க. அது பெரிய அகத்திக்கிற மெடல். என்னது? 5 மெடல் குத்திருக்கானா, 5 அகத்திக்கிற. சேரனும் சோழனும் பாண்டியனும் போரிட்ட காலத்தில் வாளும் ஈட்டியும் வேலும் வைத்து போரிட்டார்கள். யாரும் மோதிக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் பாதிப்பு. கிரேக்க யுத்தங்களிலும் ரோமானிய யுத்தங்களிலும் யார் போரிடுகிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் பாதிப்பு. ஆனால் அணு யுத்தத்தில் இதைத்தான் மகரிஷி யோசிக்கிறார். இதை யோசிச்சுதான் ஐக்கிய நாடுகள் சபை வரைக்கும் போய் பேசுறார். சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் சொன்னார், an atomic warfare is collective suicide. ஒட்டு மொத்தமா உலகம் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு சமம் தான் ஒரு அணு ஆயுத யுத்தம். பண்டித ஜவஹர்லால் நேரு சொன்னார், ஒரு அணுகுண்டுக்கு இன்னொரு அணுகுண்டால் பதில் சொல்ல முடியாது, அமைதி பேச்சுவார்த்தையால் தான் பதில் சொல்ல முடியும் என்று பண்டித ஜவஹர்லால் நேரு. இதெல்லாம் உள்வாங்கிக் கொண்டு, யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்கிற கணியன் பூங்குன்றனை உள்வாங்கிக் கொண்டு, பகைவனுக்கு அருள்வாய் நன்னஞ்சே என்கிற பாரதியை உள்வாங்கிக் கொண்டு, பகை நட்பாக கொண்டொழுகும் பண்பு என்கிற திருவள்ளுவரை உள்வாங்கிக் கொண்டு, யாரோடும் பகை கொள்ளலன் என்றதன் பின் போர் ஒடுங்கும் புகழ் ஒடுங்காது என்கிற கம்பனை உள்வாங்கிக் கொண்டு மகரிஷி பேசுகிறார். அணு யுத்தம் என்று ஒன்று வந்தால் அதில் ஜெயிக்கிறவனும் இருக்க மாட்டான், தோற்கிறவனும் இருக்க மாட்டான். இன்றைக்கு ஜெயித்தவன் போல் காட்சி அளிக்கிறவன் 10 ஆண்டுகளில் அந்த அணுக்கதிர் வீச்சுகளால் பாதிக்கப்பட்டு அவனும் மாண்டு போவான். ஆகவே in an atomic warfare there will be no winner, there will be no loser. இதெல்லாம் சிந்திச்சு பார்த்துதான் மகாகவி மகரிஷி அவர்கள் போரில்லாத உலகம் வேண்டும், உலக அமைதி வேண்டும், அதுக்கு உலக சமுதாய சேவா சங்கம் என்று ஒன்றை நிறுவி சரியான திட்டங்களை வகுத்து கொடுத்து பலவிதமான அற்புதமான சாத்தியக்கூறான திட்டங்களை, பிராக்டிக்கல் பிலாசபி, சும்மா பின்பற்ற முடியாத பிலாசபி கிடையாது. ஆக இப்படி சொல்லி நிறைவு பண்ணுகிறேன். தன்னை கடவுளாக அறிவிக்க தெரியாத மகரிஷி, தன்னை அவர் நினைச்சிருந்தா இப்ப நம்ம ஆளுங்க எத்தனை பேர் சொன்னா அப்படி அத்தனை கோடி சொத்து வச்சிருப்பான். ருத்ராட்சத்திலேயே 5 பவுன் நகர் இருக்கும். தன்னை கடவுளாக அறிவிக்க தெரியாத, அறிவிக்க விரும்பாத மகரிஷி, கடவுள் என்கிற பெயரை வைத்துக் கொண்டு வியாபாரம் பண்ண தெரியாத மகரிஷி, உலக தலைவர்கள், உலக மக்கள் எல்லாருக்குள்ளும் ஒரு இறைத்தன்மை வர வேண்டும், கடவுள் தன்மை வர வேண்டும் என்று ஆசைப்பட்டு அதுக்கான திட்டங்களை வகுத்து பயிற்சிகளை கொடுத்து எல்லா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் அந்த இறைத்தன்மை வந்துவிட்டால் அந்த இறைத்தன்மையின் வழியாக கண்டிப்பாக உலக அமைதி வந்துவிடும் என்று ஆழமான நம்பிக்கையோடு வாழ்ந்து காட்டி பயிற்சி கொடுத்தவர் தான் நம்முடைய மகரிஷி அவர். பாரதிய
சொல்லி தொடங்குனதுனால பாரதிய சொல்லியே முடிச்சிடுறேன். பாரத சமுதாயம் வாழ்கவே அப்படின்னு ஒரு தலைப்பு போட்டு ஒரு கவிதை எழுதினா, அதுலதான் மனிதர் உணவை மனிதர் பறிக்கும் வழக்கம் இனி உண்டோ, மனிதர் நோக மனிதர் பார்க்கும் வாழ்க்கை இனி உண்டோ. யுத்தம் என்பது மனிதர் நோக மனிதர் பார்க்கும் வாழ்க்கை தானே. மனிதர் நோக மனிதர் பார்க்கும் வாழ்க்கை இனி உண்டோ. அதுல நிறைவுல சொன்னா, எல்லா உயிர்களிலும் நானே இருக்கிறேன் என்றுரைத்தான் கண்ணபெருமான். இந்த கான்செப்ட் கான்கிரீட் ஆயிடுச்சுன்னா யுத்தம் வருமா? எல்லா உயிர்களிலும் நானே இருக்கிறேன். இவரு கண்ணபெருமான், நான் கண்ணபெருமான், ஐயா கண்ணபெருமான், ஐயா கண்ணபெருமான். கண்ணனே அடித்துக் கொள்வானா? கண்ணனுக்கு பயம் காட்டுவானா? எல்லா உயிர்களிலும் நானே இருக்கிறேன் என்றுரைத்தான் கண்ணபெருமான். அடுத்த நிறைவு வரி, எல்லாரும் உலகத்தில் இருக்கிற எல்லாரும் அமரநிலை எய்தும் நன் மார்க்கத்தை இந்தியா உலகிற்கு வழங்கும். எல்லாரும் அமரநிலை எய்தும் நன் மார்க்கத்தை இந்தியா உலகிற்கு வழங்கும் என்று பாரதி சொன்ன நன்மார்க்கம் தான் வேதாத்திரியம். எல்லாரும் அமரநிலை எய்தும் நன் மார்க்கத்தை வேதாத்திரியம் வழங்கும். உலக அமைதி கண்டிப்பாக இன்றைக்கு இல்லாவிட்டாலும் மிக குறுகிய காலத்தில் வந்து சேரும். வேதாத்திரியம் வெல்லும். வேதாத்திரி மகரிஷியுடைய புகழ் நிலைத்து நிற்கும் என்று கூறி அருமையான வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.